இயக்குனர் இமயம், இயக்குநர்களின் தமிழ் திரையில் உள்ள ஒட்டுமொத்த இயக்குநர்களின் இதயம் அவர் இன்றைக்கி நம்மளை விட்டு சென்று விட்டார். ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப மனவேதனையாகவும் இருக்கிறது. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு இயக்குநருங்கள அடங்கிறாது. அது ஒரு புரட்சி, ஒரு புதினம். தமிழ் திரையுலகில் ஒரு புரட்டி போட்ட இயக்குனர் அவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 இயக்குநர்கள் தான் இந்த தமிழ் திரையுலகில் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் செல்வாக்கு மிக்க ஒரு பணபலம், பக்கபலம் இப்படி உள்ளவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு சாதாரண கிராமத்தான் வந்து படம் பண்ண முடியும். கிராமத்தானுக்கு திறமை இருந்தால் போதும், அவனும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாரதிராஜா 16 வயதில் படம் அந்த வெற்றியின் மூலமாக நிரூபித்தார். அதுக்கப்புறம்தான் சாதாரண ஒரு கிராமத்தான் எளியவர்களாக திரையுலகில் உள்ள வந்து அந்த உள்ள வர முடிஞ்சது. அந்த தடுப்பு கோட்டையை உடைச்சு எங்களை போன்ற அண்ணா எங்களை போன்ற கிராமத்தவர்கள், நான் சேரனாக இருக்கட்டும், தகர் பச்சனாக இருக்கட்டும், நிறைய பாக்கியராஜாக இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், இப்போ நிறைய இயக்குநர்கள் வர்றது மூல காரணம் பாரதிராஜா அவர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் பெரிய இயக்குநர்கள், பெரிய கதாசிரியர்கள்ட்ட மட்டும்தான் தயாரிப்பில் கதை கட்டுக்கு இருந்தாங்க. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் போய் கதை சொல்ல முடியாது, அப்போ கிடைக்காது. ஏன்னா உதவி இயக்குநர்கள்லாம் அந்த தகுதிகளை பார்க்க மாட்டாங்க. பாரதிராஜாங்கிற அந்த ஒரு இமயம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உதவி இயக்குநர்கிட்ட கதை வைக்கிற கலாச்சாரமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துச்சு. பாரதிராஜாங்கிற ஒருத்தர் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் இன்றைக்கி எங்கள் இயக்குநர் சங்கத்தில் 2500 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அதில் இன்றைக்கி 1000 பேருக்கு மேலே இயக்குநர்கள், 1500 நெருங்கிருச்சு. அப்போ இன்றைக்கி 1500 இயக்குநருக்கு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் பாரதிராஜா தான். இன்னொன்று பாரதிராஜா சொல்லும்போது ஒரு சினிமா பட இயக்குனர் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அவர் ஒரு சமூக சிந்தனையாளர், சமூக பொறுப்புள்ளவர், சமூகத்துக்காக பல போராட்டத்தில் கலந்துருக்கார். இன்றைக்கி இயக்குநர்களை பாரதிராஜாங்கிற ஒரு இயக்குனர் ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். காவேரி பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ஒன்றிணைத்து போராடியவர் எங்களுக்கு பாரதிராஜா. அதே மாதிரி ஈழப்பிரச்சனையில், ஈழத்தில் நம்மளுடைய தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டு கூச்ச போது தமிழ் திரையிலிருந்து ஒரு போராளியாக, ஒரு புரட்சியாளனாக ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் இணைச்சு அந்த ஈழப்போருக்கு எதிராக நம்ம அப்பாவி தமிழர்கள் கொண்டு கூச்ச அந்த இதுக்கு எதிராக போராடினவர் பாரதிராஜா அவர்கள். அவர் சினிமா இயக்குனர்னு அவரை ஒதுக்க முடியாது. மிகப்பெரிய சமூக பொறுப்பாளர். தன்னோட படங்களில் வேதமுதிதாக இருக்கட்டும், ஜாதிக்கு எதிராக, ஜாதி கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்தவர். அது மாதிரி அலைகள் ஓதிலை, ஜாதி மதத்தெல்லாம் கடந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சவர். பெண்ணியம் பேசினவர் கருத்தம்மா படத்தில். இப்படி நிறைய படங்களில் நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொன்னவர். அதனால் பாரதிராஜா அப்படின்னா ஒரு தமிழ் திரைப்பட இயக்குனர் அப்படி வட்டத்தில் வர அடைக்க முடியாது. இன்னொன்று, எங்கள் இயக்குனர் இனத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அவருடைய பாசத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் இவர் அன்போடு அரவணைச்சார். அவ்வளோ நெருக்கம் எம்ஜிஆருக்கும் பாரதிராஜாவிற்கும். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் அவ்வளவு பேரன்போட பாரதிராஜாவை கூட வச்சுக்குவார். பலமுறை நாங்கள் பாரதிராஜா போயிருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பாக கலைஞர் அவர்கிட்ட பேசுவார். அங்கேயும் நெருக்கம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆண்ட பொழுதும் அவர்களுக்கும் நெருக்கமாக
முதலமைச்சர் அன்புக்குரியவராக இருந்தவர். உள்ள கடந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நாட்டில் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எல்லாரின் அன்பை பெற்றவர் பாரதிராஜா அவர்கள். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்கவே முடியாது. அவர் ஒரு சமூக போராளி, ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு அரசியல்வாதி, தன்னை அறிவிக்காத ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு அவரால் தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உருவாகியிருக்கோம். அந்த நன்றிக்கடனோடு சொல்கிறேன். ஒட்டுமொத்த இயக்குநர்கள் சார்பாக சொல்கிறேன், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், அவருடைய புகழ் என்னென்றும் மேலோங்கி இருக்கும். பாரதி அவர்களுக்கு அரசு மரியாதைக்கு கேட்டிருக்கோம். இந்த முதலமைச்சர் மாண்பு விஜய் அவர்கள் சம்மதிப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிவிச்சுவான்னு நினைக்கிறேன். இப்போது அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு மரியாதையோடு எங்கள் இயக்குனர் நாங்கள் அடக்கம் பண்ணணும் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, அது இப்போ முடிவுக்கு வரல. இறுதிச்சடங்கு இப்போ ஊரில் வைக்கணும்னு அவர் விரும்பியிருக்காரு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தார்கள் முடிவு பண்ணுவாங்க, அது நம்ம முடிவு பண்ணல. அது குடும்பத்தார் பொறுப்பில். கொடுத்தாச்சா? இது எங்களை இயக்குனர் பாரதி அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் சம்மதம் தெரிவித்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த இயக்குனர் சங்கம் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் சார்பாகவும் முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.